வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் செட்டிநாடு ஸ்டைலில் கந்தரப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திருக்கார்த்திகைக்கு எல்லார் வீட்லேயுமே இந்த டிஷ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் பண்ணுவாங்க. திருக்கார்த்திகைக்கு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது, நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கந்தரப்பம் பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. சாதம் பச்சரிசியில் எந்த பலகாரமுமே சரியாக வராது. ஸோ மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கேன். 200 கிராம் அரிசி இருக்குது. மேலே இருக்கிற அரிசியை தட்டி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கீழே இருக்கிற அரிசியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து கொட்டுங்க. எந்த அளவுக்கு உளுந்து அதில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு உளுந்து நாம் எடுத்துக்கலாம். ஸ்பூனில் மெஷர் பண்ணுறதா இருந்தால் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து கரெக்டாக அதில் பிடிக்கும். நீங்கள் ஸ்பூனில் மெஷர் பண்ணிக்கலாம், இல்லைனா இது மாதிரி மேலே கொட்டிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். இது சாஃப்ட்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் எடுத்திருக்கோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்துட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு அதே அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா பொடி பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்று பாதியாக உடைச்சிங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் அடைச்சிக்கும். அப்போ வந்துட்டு வெல்லத்தோட குவான்டிட்டி நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதே அளவு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பொடி பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இந்த வெல்லத்தை மட்டும் அதில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும், ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வெல்லம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணால் நல்லாவே மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் வச்சாச்சு. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு மாதிரிலாம் எதுவும் நம்ம காய்க்க போகிறதில்ல. வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு வடிகட்டின அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்படுறப்ப வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரைக்கரண்டி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் மீடியமாக இருக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். கந்தரப்பம்க்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த டைமில் நாம் வந்துட்டு ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். கடையில் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா காஞ்சு போயிடும். தென் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் வந்துட்டு அந்த பச்சை மிளகாவை நல்லா கழுவிட்டு அதோட ஈரம் போக தொடச்சிடுங்க. தென் வந்துட்டு அதோட காம்பு பக்கத்தை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பச்சை மிளகாவை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாவை அடிக்கிடுங்க. தென் மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. 1 மந்த் ஆனாலும் அது கெட்டு போகாது. நாம் எப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பலகாரம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாவுலேருந்து ஒரு சொட்டு மட்டும் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அது மேலே எழும்பி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா
இது மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம பலகாரம் போட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. அரிசி மாவு அடியில் போய் கொஞ்சம் அப்படியே ஸ்டே ஆகிடும். ஸோ அதனால் கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. இப்போ நாம் இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதை எண்ணெயில் அப்படியே ஊற்றிடலாம். பாருங்கள், மேலே எலும்பி வந்துருச்சு. அதுக்கு மேலே ஆயில் இப்படி ஊற்றிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா பஃப்னு வெந்து வரும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம். இப்போது இதை எடுத்துடலாம். கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எல்லா மாவுலேயும் கந்தரப்பம் செஞ்சு எடுத்தாச்சு. நான் எடுத்துக்கிட்ட இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு 20 கந்தரப்பம் வந்திருக்கு. நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். நீங்கள் மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கொஞ்சம் சின்னதாக பண்ணினீங்கன்னா 25லேருந்து 30 வரைக்கும் வரும். நமக்கு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் கந்தரப்பம் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.